மதுரை மாவட்டம். அதாவது தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்துடன் மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. வழக்கு பதிவு செய்ததுடன் மட்டுமல்ல, விசாரணை என்ற பெயரில் மதுரை ஆதீனத்தை துன்புறுத்த முயற்சி செய்தது. விசாரணைக்கு மதுரை ஆதீனம் முழு ஒத்துழைப்பு கொடுத்துள்ளார். ஆனால் உள்நோக்கத்துடன் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்து மத குருமார்கள் மீது வீண் பழி சுமத்தும் நோக்கத்துடன் ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்துள்ளது. அது மட்டுமல்ல, மதுரை ஆதீனம் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துள்ளார். ஒரு 70 வயது முதியவரை கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு துடித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி ஆதீனம் என்ன கொலை குற்றம் செய்து விட்டாரா, இல்லை மதுரை ஆதீனம் எங்கும் தலைமறைவாகிவிடப் போகிறாரா? முழு ஒத்துழைப்பு விசாரணைக்கு காவல்துறையினருக்கு வழங்கியுள்ளார். இருந்தபோதிலும் தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்துடன் ஆதீனத்திற்கு வழங்கிய முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்துள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு சைவ குருமாரை கைது செய்ய வேண்டும் என்று உள்நோக்கத்துடன் இந்து இயக்கங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதால் தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்துடன் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஏன் தமிழ்நாடு அரசு மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல் குறித்து இதுவரை முக்கிய பிரமுகர்களை யாரையும் கைது செய்யவில்லை? ஊழலுக்கு மூளையாக செயல்பட்ட எவரையும், திமுக சார்ந்த முக்கியமான நபர்கள் எவரையும் கைது செய்யவில்லை. அதில் மெத்தன போக்குடன் தமிழ்நாடு அரசு செயல்படுகின்றது. அரசியல் சாசன சட்டப்படி தமிழ்நாடு அரசு விருப்பெருப்பின்றி செயல்பட வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில்